பாரதியாருடைய பாட்டை விட என்னுடைய பாட்டு பெரிது என்று ஒரு நாளும் ஒப்பவில்லை பாரதிதாசன். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவியின் கதையின் புதையல், அறம்பாட வந்த அறிஞன், புதிய திறம்பாட வந்த மறவன், எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான். தமிழ் ரொம்ப காலம் தவம் இருந்ததான். தமிழகம் தகும் உயர் வலிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். தவம் இருந்து பெற்றதடா பாரதியை சொன்னவன் யார்? பாரதிதாசன். அந்த பாரதிதாசனை பாராட்டிய பாரதி, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணடிமைத்தனம் குறித்து அவன் முழு விஸ்வரூப தரிசனத்தையும் பார்க்க வேண்டும். அவனுடைய உரைநடையில் பார்க்க வேண்டும். ஒரு இடத்தில் எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். தமிழ்நாட்டில் மாத்திரமே அல்லாது பூமண்டலம் முழுதிலும் பெண்ணை தாழ்வாகவும் ஆணை மேலாகவும் கருதி நடத்தும் முறைமை ஏற்பட்டிருப்பது முற்றிலும் தவறு. அது துன்பங்களுக்கு எல்லாம் அஸ்திவாரம், அநீதிகளுக்கெல்லாம் கோட்டை, கலியுகத்தின் பிறப்பிடம் என்று மாதரை பற்றி எழுதுகிறார். இந்த பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக அவன் போராட வேண்டும் என்ற உணர்வையே ஒரு பெண்தான் ஊட்டினார். மார்கரெட் நோபிள் என்ற அயர்லாந்து பெண்மணி இந்தியாவிற்கு வந்து இந்திய மண்ணினுடைய ஆன்மீகத்திலே தன் இருதயத்தை பறிகொடுத்து ராமகிருஷ்ணா மிஷனிலே சேர்ந்து விவேகானந்தரினுடைய முக்கிய சீடராக மலர்ந்து நிவேதிதா தேவியாக மாறிய அந்த அன்னைதான் பாரதிக்கு அருளுரை வழங்குகிறார். அன்னை வழங்கிய அருளுரை பாரதிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் வழங்கிய அருளுரை. அவர் வழங்கிய அருளுரையை உங்களிடம் பதிவு செய்கிறேன். சாதி, மதம், பிறப்பு காரணமாக அநாகரிக வேற்றுமைகளை மறந்துவிடு. பாரதிக்கு நிவேதிதா தேவி கொடுத்த உபதேசம், அருளுரை. சாதியின் காரணமாக, மதத்தின் காரணமாக, பிறப்பின் காரணமாக மனிதர்களுக்குள்ளே வேற்றுமையை உருவாக்குகிற அநாகரிக புத்தியை நீ மறந்துவிடு. பாரதிக்கு சொன்னது நமக்கும் பொருந்தும். இரண்டாவதாக சொல்கிறார், பெண் மக்களை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே. மூன்றாவதாக சொல்கிறார், முக்கியமாக மனைவியை எல்லா காலங்களிலும் காமத்தோடு நோக்காதே. மனைவி வெறும் போகப் பொருள் என்று மட்டுமே நீ சிந்திக்காதே என்று சொல்கிறார். மனைவியை எல்லா காலங்களிலும் காமத்தோடு நோக்காதே. மாதர்களை இருட்டில் தள்ளிவிட்டு ஆண்கள் மேல்நிலைக்கு வர முடியாது என்று பேசுகிறார். இந்த பாரதி அதை அருளுரையை அப்படியே உள்வாங்கிக் கொண்டான். வாழ்நாள் முழுவதும் போராடினான். ஒவ்வொரு பெண்ணும் வணங்குவதற்கென்று தெய்வங்களை படமாக வைத்து வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் நீங்கள் தவிர்க்க முடியாமல் 2 பேருடைய படங்களை வைத்து வணங்க வேண்டும். ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் ஒரு படம் பாரதி, இன்னொரு படம் பெரியார். இந்த 2 பேரும் இல்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு இவ்வளவு உரிமைகளை கூட பெற்றிருக்க முடியாது. எனவே இன்றைக்கு இவ்வளவு உரிமைகளை பெறுவதற்கு அடித்தளத்தை போட்டுக் கொடுத்தவன் பாரதி. அதில் நின்று கடுமையாக போராடியவர் பெரியார். இந்த 2 பேர் நினைத்து பார்க்க வேண்டும். ஆணாதிக்க சிந்தனை அறுபட வேண்டும். ஒன்று சொல்கிறேன். வலம்புரியான் தாய் பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கிற பொழுது அதிலே ஒரு கதை வந்தது. எனக்கு ஜெயகாந்தனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாகவே சிந்தித்து வித்தியாசமாக எழுதிய மனிதன் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை என்னுடைய நண்பர் ஒருவர் போய் சந்திக்கிறார். ஜெயகாந்தனோடு என்னுடைய நண்பர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கையிலே தாய் பத்திரிகை இருந்தது. நண்பருடைய கையில் பேசிக்கொண்டே இருந்த ஜெயகாந்தன் அந்த பத்திரிகை கொஞ்சம் காட்டு என்றார். அவர் கொடுத்தார். அவர் வாங்கி அப்படியே புரட்டினார். தமிழ்நாட்டில் மிகவும் பாராட்டப்படுகிற மிக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளருடைய கதை அதில் வந்திருக்கிறது. அந்த எழுத்தாளருடைய பெயரை பார்த்ததனால் ஜெயகாந்தன் ஒரு நிமிடம் அந்த பார்வையை நிறுத்தி கதையை ஒரு வரி வாசிக்கிறார். கதை தொடங்குகிறது. கதை எப்படி தொடங்குகிறது தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள். கதையை அவர் அப்படி தொடங்குகிறார். ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள். 2வது வரிக்கு கூட ஜெயகாந்தன் பார்வையை செலுத்தவில்லை. விசிறி எறிந்தார் அந்த பத்திரிகை. நண்பர் என்னிடம் சொன்னார், தூக்கி எறிந்தார். என்னடா எழுதுகிறான்?
ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தால் என்று எழுதுகிறானே, இவனெல்லாம் ஒரு எழுத்தாளனா? நண்பர் ரொம்ப பணிவோடு கேட்டார், பிறகு எப்படி எழுத வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? எப்படி எழுத வேண்டுமா? ஒரு ஊரில் பல ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த ஆண் மக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை வேசியாக்கினார்கள். ஒரு பெண் எப்படி தானே வேசியாவாள்? வேசி என்பது சுயம்புவா? சுயம்பு லிங்கம் பிறப்பது போல ஒரு பெண் தானாக வேசியாகிறாளா? வேசி சுயம்பு அல்ல. ஒரு ஊரில் பல ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த ஆண் மக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து தங்கள் தேக பசியை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு பெண்ணை பொருளாதாரத்தின் பின்புலத்தை வைத்துக் கொண்டு வேசியாக்கினார்கள். இப்படி எழுத வேண்டுமாடா கதை என்றார். அதனால் தான் ஜெயகாந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் அடிமனத்தில் சுவர்கள் கூட வித்தியாசமான படைப்பாளி என்று தலைப்பு கொடுத்து அவனை எழுதினேன். எனவே இந்த ஆணாதிக்க சிந்தனை போக வேண்டும். ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தால் என்று எழுதுவது ஆணாதிக்க சிந்தனை. ஒரு ஊரில் பல ஆண் மக்கள் இருந்தார்கள், அவர்களால் ஒரு பெண் வேசியாக்கப்பட்டாள் என்று சொல்வது பாரதிய சிந்தனை. பாரதியின் தாக்கம் ஜெயகாந்தனுக்கு இருப்பதனாலே தான் அப்படி சிந்திக்க தோன்றுகிறது. அது மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டும். பாரதி பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக கண்ட கனவு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. ஒரு மேடையில் ஏறி பேசுகிற பொழுது 1 மணி நேரம் பேசினால் we should give a message to the mass. ஒரு செய்தியை 1 மணி நேரத்திற்குள் ஒரு சமுதாயத்திலும் சேர்த்து விட வேண்டும். அதுதான் மேடை போடுபவனுக்கும் உள்ள அடிப்படை அம்சமே. எதற்காக மேடை போட்டு நம்மை அழைக்கிறார்கள்? நான் பல இடங்களில் சொல்வேன், உங்களை கீழே உட்கார வைத்திருக்கிறார்கள், எங்களை எல்லாம் மேலே உட்கார வைத்திருக்கிறார். என்னை மேலே உட்கார வைத்து மேடை போட்டு மேலே உட்கார வைக்கிறார். என்னையும் வாசுகியும் பேராசிரியர் பெரியாதாசனையும் நீங்கள் கீழே உட்கார்ந்திருக்கிறீர்கள் அடக்கமாக. ஏன்? உங்களுக்கு தெரியாததை எல்லாம் இவர்கள் சொல்லுவார்கள் என்று நீங்கள் கருதுகிற காரணத்தால் உங்களை விட உயரமான மேடையில் உட்கார வைக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்ததையே இவனும் சொல்வதென்றால் இவன் சமமாக நாற்காலி போட்டு உட்கார வேண்டியவன். ஆனால் கோளாறு, உங்களுக்கு தெரிந்ததை மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியக்கூடாததை எல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தால் இவனை பள்ளம் போட்டு உட்கார வைக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு. அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு எப்பொழுதும் ஒரு உந்துதல், என்னை நீங்கள் உயரமான இடத்தில் நிற்க வைத்து பேச வைக்கிற காரணத்தினால் நான் உயரமான சிந்தனைகளை நோக்கி உங்களை இழுத்துச் செல்ல வேண்டும். அதனால் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஜாதி மதம் அதற்காக நிரம்ப கண்ணீர் விட்டான் பாரதி. நான் கலைஞர் கருணாநிதி அவர்களை உட்கார வைத்துக் கொண்டேன். சென்னையில் ஒரு மேடையில் வெளிப்படையாக சொன்னேன், உங்களை வைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நாள் கனவு. அதாவது உங்களை வைத்துக் கொண்டு பேசுவது என்பதல்ல, உங்களிடம் ஒரு செய்தியை சேர்க்க வேண்டும் என்பது. இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கனவு. நீங்கள் எல்லாம் பாரதிதாசனை தலை மீது வைத்துக் கொண்டாடுகிறீர்கள். நானும் பாரதிதாசன் நேசிப்பவன் தான். பாரதிதாசனுடைய சஞ்சீவி பர்வதத்தின் சாரலை 1000 முறை படித்திருப்பேன். பாரதிதாசனுடைய புரட்சி கவியை படிக்கிற பொழுது வாட்ட சாட்டமான வார்த்தைகள் என்று பேசுவார்களே, அது பாரதிதாசனுக்கு மட்டுமே சொந்தம். அந்த பௌருஷம் பொங்குகிற கம்பீரமான வார்த்தைகள் அணிவகுப்பு, அது பாரதிதாசனுக்கு சொந்தம். நான் பாரதிதாசனை குறைத்து சொல்லவில்லை. ஆனால் பாரதிதாசனை ஏற்று அவனுக்கு மகுடமிட்டு உட்கார வைக்கிற திராவிட இயக்கங்கள் இந்த பாரதியை புறக்கணிக்கிறீர்கள். ஏன்? அவன் பூணூல்காரன் என்பதற்காக. நீங்கள் இலக்கியங்களையே கூட ஜாதி பார்க்கிறீர்கள். ஜாதி இல்லை என்று சொல்லுகிற நீங்களே ஜாதி பார்த்து தான் இலக்கியத்தை அணுகுகிறீர்கள். நான் கருணாநிதி உட்கார வைத்துக் கொண்டு சொன்னேன், நீங்கள் இலக்கியத்தில் ஜாதி பார்க்கிறீர்கள், உங்கள் பார்வை மாற வேண்டும். பாரதி அதனால் என்ன ஆனான் தெரியுமா? அவன் பூணூல்காரன் என்பதனாலே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். பாரதி செத்தான். 1921 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு சாகிறான். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி காலை 8 மணிக்கு சவ அடக்கத்திற்காக ஊர்வலம் போகிறது. 4 பேர் தூக்கி கொண்டு போகிறான், 12 பேர் பின்னாலே போனார். வைரமுத்து அதைத்தான் எழுதினான். வைரமுத்து எழுதுகிற பல திரைப்பட பாடல்கள் மீது எனக்கு அடங்காத கோபம் உண்டு. நான் எப்பொழுதும் எதையும் சரியாக ரோஜா என்றால் ரோஜா என்று சொல்லுவேன், கடப்பாறை மண்வெட்டி என்றால் அது கடப்பாறை மண்வெட்டி என்று தான் சொல்ல வேண்டும். நான் பல நேரங்களில் கோபப்படுவதுண்டு. பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது என்று நீ எழுதாதே என்கிறேன். உனக்கு ஒரு சமூக கடமை இருக்கிறது. ஆண்களில் ராமன் கிடையாது என்று நீ அழுத்தம் திருத்தமாக சொன்னால் கேட்பவன் யோசிக்கிறான், ஓஹோ, நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தில் எவனுமே ராமன் இல்லை போல இருக்கிறது, எல்லா ராவணர்களுக்கு இடையிலும் நான் மட்டும் ஏன் ராமனாக இருக்க வேண்டும்? யோசிப்பானா இல்லையா? ஒரு சமூகத்தை சரிய விடுவது ஒரு படைப்பாளிக்கு, ஒரு பேனாவை கம்பீரமாக பிடித்துக் கொண்டிருக்கிற படைப்பாளிக்கு பொருந்தாது.
நீ 10,000 ரூபாய் வாங்குவதற்காக இப்படி எழுதலாகாது. நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். ஒரு லதா மங்கேஷ்கருக்கு இருக்கக்கூடிய சமூக பிரஜை உங்களுக்கெல்லாம் இல்லாமற் போனதே ஏன்? மேரா நாம் ஜோக்கர் என்ற படத்தில் ராஜ் கபூர் எடுத்த படம் அது. ராஜ் கபூர் தி கிரேட் ஷோமேன் ஆஃப் பிலிம் இண்டஸ்ட்ரி, இந்தியாவின் மிகப்பெரிய ஷோமேன். ராஜ் கபூர் படத்தில் இடம்பெறுவது பாக்கியம் என்று கருதியவர்கள். அந்த ராஜ் கபூருடைய படம் மேரா நாம் ஜோக்கர், மிகப்பெரிய கோடிக்கணக்கில் கொட்டி எடுத்த படம். அந்த படத்திற்கு இசையமைப்பாளர் சங்கர் ஜெயகிஷன், கொடிகட்டி பறந்தவர்கள். அந்த சங்கர் ஜெயகிஷனுடைய சாயல் தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. வட இந்தியாவின் இசை உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் சங்கர் ஜெயகிஷன். சங்கர் ஜெயகிஷன் பெயரை பார்த்த ஏஆர் ரஹ்மான் பெயரை பார்த்தாலே விநியோகஸ்தர்கள் போட்டியிட்டு வாங்குவதை போல் அன்றைக்கு சங்கர் ஜெயகிஷனுக்காக வரிசையில் நின்ற காலம் உண்டு. அந்த சங்கர் ஜெயகிஷன் இசை உலகத்தினுடைய பிதாமகர்களாக உட்கார்ந்திருக்கிற நேரம் அவர்கள் இசையில் ஒரு பாட்டு லதா பாட வருகிறார். ஒரு பாடலாசிரியர் பாட்டை எழுதி கொடுத்தார். பாடலை படித்து பார்க்கிறார் லதா. இந்த பாட்டில் 2 வரிகளை மாற்றினால் பாடுகிறேன் என்றார். என்ன வரி என்று இவன் எடுத்து பார்த்தான். பெண்ணினுடைய அங்கங்களை பற்றி கொச்சையாக இருக்கிற வரிகள். இன்றைக்கு சோலிக்கே பீச்சேவெல்லாம் எழுதுகிறான், பாடுகிறான். அந்த 2 வரி கொச்சையாக இருந்தது. உடனே லதா மங்கேஷ்கர் சொன்னார், இந்த 2 வரிகளை எடுத்து விட்டால் நான் பாடுகிறேன் என்று. அது எடுக்க முடியாது என்று பாடலாசிரியர் சொன்னார். இசையமைப்பாளரும் அது இருந்தால் தான் வரவேற்பு இருக்கும், பாடுங்கள் என்றார். பாட முடியாது என்றார். அப்படியானால் நாங்கள் ஆஷா போன்ஸ்லேவை வைத்து பாட வைத்துக் கொள்கிறோம் என்றார்கள். ஆஷா போன்ஸ்லே பாடினார். உடனே லதா சொன்னார், இனிமேல் சங்கர் ஜெயகிஷனுக்கும் இந்த பாடலாசிரியர் எழுதுகிற பாட்டுக்கும் நான் குரல் கொடுப்பது என்பது கிடையாது. நண்பர்களே, சத்தியம் செய்தார். சங்கர் ஜெயகிஷனை புறக்கணித்தார். லதா மங்கேஷ்கர் என்பவர் இசை தேவதை. லதா மங்கேஷ்கர் என்ற இசை தேவதை புறக்கணித்த அடுத்த நிமிடமே சங்கர் ஜெயகிஷன் மார்க்கெட் சரிந்து போனது. அதற்கு பிறகு சங்கர் ஜெயகிஷன் எழுந்து நிற்க முடியவில்லை. லதா மங்கேஷ்கர் எந்த மேடையிலும் ஏறி நின்று நான் சமூக ஆவேசத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. சொல்லாமல் செய்தார். ஆனால் நீ தமிழுக்கே சோறு போடுவதாக சொல்லுகிற பேனா வைத்திருப்பவன், தமிழுக்கே சோறு போடுவதாக சொல்பவனுக்கு எவ்வளவு கம்பீரம் இருக்க வேண்டும். நீ ஒரு 10,000 ரூபாய்க்காக நீ கட்டெரும்பு கடிக்கிற கதையெல்லாம் எழுதக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட, ஆனால் இந்த வைரமுத்து மீது எனக்கு 1000 கோபம் உண்டு. ஆனால் அவன் எழுதிய கவிராஜன் கதை இருக்கிறதே, அந்த வைரமுத்துவை நான் நேசிக்கிறேன். பாரதி, உன் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட உனக்கு பின்னாலே வந்த ஆட்களின் எண்ணிக்கை இல்லையே. வெறும் 12 பேர் நண்பர்களே. 4 பேர் சுமந்தார்கள், 12 பேர் சேர்ந்து கதையை முடித்தார்கள். நான் வேதனையோடு சொல்கிறேன், அந்த சுடுகாட்டிற்கு அந்த ஈமக்கடன் ஆற்றுவதற்கு ஒரு தீரர் சத்தியமூர்த்தி வந்து நிற்கவில்லை, ஒரு ராஜாஜி வந்து நிற்கவில்லை. தேசத்திற்காக போராடிய 2 மாபெரும் வீரர்கள், ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும். ஆனால் இந்த பாரதியை அவர்கள் அடையாளமே காணவில்லை. 2 பேரும் சவ இடத்திற்கே வரவில்லை. ஒரு சாதாரண மனிதனுடைய சவ ஊர்வலம் கூட 500 பேர் பின்னால் போவான். 12 பேர் போனான். சுரேந்திரநாத் ஆரியா தான் அங்கே பேசினார். கடைசியில் சக்கரை செட்டியார் பக்கத்திலே இருந்தார். ஒரு 4-5 பேர் இருந்தார்கள். அதில் நம்முடைய பேராசிரியர் பெரியாதாசன் சொல்லக்கூடிய மனிதரும் இருந்திருக்கிறார். ஆனால் நண்பர்களே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பாரதியை எதற்கு ராஜாஜி புறக்கணித்தார்? எதற்கு சத்தியமூர்த்தி புறக்கணித்தார்? நாட்டு பாடல்களை பாடி பாடி ஒவ்வொருவன் நெஞ்சுக்குள்ளேயும் அந்த தேச நெருப்பை உருவாக்கிய பாரதியை சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் ஏன் புறக்கணித்தான்? வேறொன்றும் இல்லை. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியரை துறை என்ற காலமும் போச்சே எழுதினான். முன்னாளில் ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளில் பொய்மை பார்ப்பார், இவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் எழுதினான். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு ஒரு நீதி. சாத்திரம் சொல்லும் என்றால் அது சாத்திரமில்லை, சதி என்று கண்டீர் எழுதினான். இப்படி எழுதியதனாலே பார்ப்பன சமுதாயம் அவனை ஓரங்கட்டியது. அவன் பார்ப்பனனாக பிறந்ததனாலே திராவிட சமுதாயம் ஓரங்கட்டியது. ஒரு நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய குருதியை எழுதுகோலிலே ஊற்றி நிரப்பி எழுதி எழுதி குவித்து விட்டு செத்தானே,
அவனுக்கு திராவிட இயக்கம் செய்யக்கூடிய பரிசு இதுதானா என்று கருணாநிதி அவர்களை கேட்டேன். பிறகு கருணாநிதி அவர்கள் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு பேசினார். நண்பர்களே, அதனால் நான் சொல்கிறேன், நிரம்ப செய்திகளை சொல்லலாம், ஒன்றை மட்டும் கடைசியாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். இந்த ஜாதி மதங்களுக்கு எதிராக நிரம்ப போராடினான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் ஜாதி ஒரு பக்கத்தில் தென் மாவட்டங்களில் ஜாதியின் பெயரால் இன்றைக்கு நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறதே. ஒவ்வொருவருக்கும் இந்த மேடையில் நான் பேசிய எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து போனாலும் ஒரே ஒரு செய்தியை நான் இந்த சமூகத்திடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை உங்கள் நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவன் நெஞ்சுக்கும் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர்களில் ஆண்டன் செக்காவுக்கு இருக்கக்கூடிய தனி நாற்காலி எவனுக்கும் கிடையாது. ருஷ்ய எழுத்தாளன் ஆண்டன் செக்காவ். ஒவ்வொரு சிறுகதைக்குள்ளேயும் ஒரு செய்தி இருக்கும். அதுதானே படைப்பவனுடைய நோக்கமாக இருக்கும். அது பேனா, நான் வைத்திருப்பது பேனா என்று நினைத்தால் நான் பாமரன். அப்துல் ரஹ்மான் எது பாடுகிறார், இது பேனா அல்ல, என்னுடைய 6வது விரல் என்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், அப்துல் ரஹ்மானுக்கு கூட அது 6வது விரலாகத்தான் தெரிகிறது. அவனுடைய பாட்டன் பாரதி சொன்னான், எழுதுகோல் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் என்றான். கையிலே வைத்திருப்பது வெறும் பேனா அல்ல, அது வெறும் 6வது விரலும் அல்ல, அது தெய்வமடா. அந்த தெய்வத்திலே இருந்து சொட்டக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் தெய்வமடா. எழுதுகோல் தெய்வம், எழுத்தும் தெய்வம் என்றான். எனவே அப்படி எழுதியவன் ஆண்டன் செக்காவ். ஒரு கதை, ஒரு சின்ன கதை, கதையில் எந்த முடிவும் கிடையாது. கதையை நான் சொல்கிறேன், அன்பு கூர்ந்து கேளுங்கள். ஒரு குதிரைக்கார கிழவன், அந்த குதிரைக்கார கிழவன் 80 வயது இருக்கும் அவனுக்கு. இன்று செத்து போவோம், தவறினால் நாளை செத்து போவோம் என்ற அச்சத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் இருக்கக்கூடிய ஒரே உடைமை, ஒரே சொத்து அந்த குதிரை வண்டி தான். இந்த கிழவன் யோசிக்கிறான், நாம் ஒரு நாள் செத்து போவோம். நாம் செத்து போனால் இந்த சமூக வீதியில் எங்கோ அனாதை பிணமாக இருப்போமே என்று நினைக்கிற பொழுது அவன் நெஞ்சு நோகிறது. எங்கோ ஒரு அனாதை பிணமாக இருப்போம். நீங்கள் அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்களும் நானும் எங்கோ யாருமற்று அனாதையாக ஒரு வீதியில் ஓரத்திலே பிணமாக கிடக்கிற காட்சியை நினைத்து பார்த்தாலே நம்முடைய நெஞ்சம் கணக்கும். அவன் நினைத்து பார்க்கிறான், ஒரு அனாதை பிணமாகி விடுவோமோ? சரி, நாம் செத்து போனால் நமக்கு ஈமக்கடன் ஆற்றுவதற்கு ஒருவன் தேவை. அதனால் ஒரு 12 வயதான சின்னஞ்சிறு பையனை தேர்ந்தெடுத்து தத்தெடுத்துக் கொள்கிறான். இப்பொழுது அவன் உலகம் கொஞ்சம் விரிந்திருக்கிறது. அவன், குதிரை வண்டி, இந்த சின்னஞ்சிறு பையன், 3 பேர் உலகம். ஒவ்வொரு நாளும் இந்த பையனுக்கு சொல்கிறான், மகனே, 12 வயதான உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? சாவு எனக்கு நாளைக்கே வரலாம். நீ சாவை சந்திப்பதற்கு ரொம்ப காலமாகும். நான் உன்னை எதற்காக தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? நான் ஒரு நாள் செத்து போவேன். செத்து போனால் அனாதையாக வீதியிலே விழுந்து கிடக்க நீ விட்டு விடாதே. செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை எல்லாம் நீ செய்துவிட்டு இந்த குதிரை வண்டியை சொந்தமாக்கிக் கொள். எனவே இதற்காக நீ என்னோடு எப்பொழுதும் ஒரு நிமிடம் கூட பிரியாமல் நிழல் போல் தொடர வேண்டும் என்று கேட்டான். சிறுவனும் நிழல் போல் பிரியாமல் தொடர்ந்தான். நண்பர்களே, ஒரு நாள் சிறுவன் செத்து போனான். சிறுவன் செத்து போனான். வயதான முதியவன் யோசித்து யோசித்து பார்க்கிறான். அவனால் அந்த சுமையை தாங்கவே முடியவில்லை. இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சுமையை எங்காவது இறக்கி வைத்தால் தான் இன்னும் ஒரு 20 நிமிடமாவது உயிர் வாழ முடியும் என்ற நினைவு கனம் அழுத்துகிறது. எவனிடமாவது இறக்கிவிட வேண்டும். அந்த குதிரை வண்டியில் அதற்கு பிறகு எவனெல்லாம் ஏறுகிறானோ ஒவ்வொருவனும் இவன் புலம்புகிறான், தன் கனத்தை இறக்குகிறான். எவனும் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவனவனுக்குள்ளே ஒரு கனம், அவனவனுக்குள்ளே ஒரு சோகம். எவனும் இவனுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள இல்லை. இவன் பார்க்கிறான், வருபவனிடமெல்லாம் சொல்கிறோம், போகின்ற மனிதனிடமெல்லாம் சொல்கிறோம், எவனும் கேட்கவில்லையே. இப்படியே இந்த சுமையை தாங்கிக் கொண்டிருந்தால் என் இருதயத்தின் மூச்சு இப்பொழுதே நின்று விடுமே நினைக்கிறான். வேறு வழி இல்லை, இறக்க ஆள் இல்லை. இவ்வளவு பரந்த சமூகத்தில் ஒரு சோகத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை. பார்த்தான், குதிரை வண்டியிலிருந்து இறங்கி குதிரையை பிடித்துக் கொண்டு குதிரையின் காதுகளில் தன்னுடைய சோகம் முழுவதையும் சொல்லி அழுகிறான். கதை முடிந்து விடுகிறது. கதையில் என்ன சொல்கிறான் நண்பர்களே? இவன் சோகம் குதிரைக்கு புரியுமா? குதிரைக்கு புரியுமா? குதிரை ஆறுதல் கொடுக்குமா? கொடுக்காது. ஆனாலும்
இந்த பாரத்தை இறக்கியாக வேண்டும். இறக்கினால்தான் இவன் வாழ முடியும். மனிதனிடம் சொல்லி பார்த்தான், பகிர்ந்து கொள்ள ஒரு மனிதனும் இல்லாத போது இந்த நடமாடும் 6 அறிவு படைத்த மனிதர்களை விட அந்த 5 அறிவு குதிரையே மேலானது என்று கருதி குதிரையிடம் தன்னுடைய சோகத்தை கொட்டுகிறான். இந்த கதை மூலம் செக்காவ் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? சமூக மனிதனே, உனக்குள்ளும் ஒரு சோகம் இருக்கலாம், உனக்குள்ளும் ஒரு துயரம் இருக்கலாம். ஆனால் உன் துயரத்திற்காகவும் உன் சோகத்திற்காகவும் மட்டுமே நீ வாழாதே. அடுத்தவனுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கரங்களை நீட்டு. அடுத்தவனுடைய துயரத்தை துடைப்பதற்கு எழுந்து நில். அப்பொழுதுதான் நீ சமூகம் சார்ந்த மனிதன் என்று பெயர். இதை நாம் சிந்தித்தால் நெருப்பு வைப்பதற்கு ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் புறப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் நெருப்பு வைக்க நினைக்கிற பொழுதே இந்த நெருப்பிலே இரையாக கூடியது இன்னொரு இதயம் என்ற சிந்தனை வைத்தால் நெருப்பு வைக்க தூண்டுமா? கத்தி எடுக்கிற பொழுதே இந்த கத்தியாலே குத்துப்பட்டு சாகப் போகின்றவனும் என்னை போல இதயத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் சிந்தித்தால் அந்த கத்தியை எடுக்க தோன்றுமா? மதங்களை மீறி, ஜாதிகளை மீறி, பாரதிய கனவுபடி மனிதம் தழைக்க வேண்டும் என்பதை மட்டும் செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.